நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு கேள்வி, அது என்னன்னு சொல்லி நான் கடைசியா கேட்கிறேன். அதாவது கர்நாடகாவில் காவிரி தண்ணி திறந்து விடல தமிழ்நாட்டுக்குன்னு சொல்லிட்டு பிரச்சனைகள் போயிட்டு இருந்து அங்கேயே வறட்சி நிலவுது, கர்நாடகாவிலே வறட்சி நிலவுது, அதனால நாங்க தண்ணி திறந்து விட முடியாதுன்னு கர்நாடக முதலமைச்சர் சொன்னாருன்னு பிரச்சனை போயிட்டு இருந்து. ஆனா இன்னைக்கு அந்த இயற்கையை நம்ம முதல்வர் பக்கம் இருந்ததுனாலதான் மழை பெஞ்சு ஐயோ தண்ணியை திறந்து விட்டாங்கன்னா நம்ம உயிரோட இருப்போம்னு சொல்லிட்டு காவிரி தண்ணியை திறந்து விட்டு இன்னைக்கு காவிரி தண்ணி நம்ம தமிழ்நாட்டை நோக்கி வந்துகிட்டு இருக்கு. சரி, நான் முதல்ல சொன்ன பாத்தீங்களா நாம் தமிழருக்கு ஒரு கேள்வி, அது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா கரூர் சம்பவத்துல கருணை அடிப்படையில வேலை கொடுத்தாங்க, அது பேர் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு டிஎன் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் அட்வொகேட்ஸ் ரிட் ஃபைல் பண்ணி அதை கேன்சல் பண்ணிட்டாங்க. ரைட்டு, அதுக்கப்புறம் தமிழ்நாடு கவர்மெண்ட் சுப்ரீம் கோர்ட்ல அப்பீல் போயிட்டாங்க. அங்கேயும் நாங்க விட மாட்டோம் அப்படின்ட்டு டெல்லி போயிட்டாங்க நம்ம நாம் தமிழர் அட்வொகேட்ஸ் எல்லாம். சரி ரைட், இப்போ நான் என்ன கேட்கறேன்னா காவிரி மேலாண்மை வாரியம் தண்ணி திறக்க சொல்லி 5 நாள் மேல ஆகுது, ஆனா அவன் தண்ணியை திறந்து விடல. அதுக்கு எதிராக ஏதாவது கேஸ் போட்டீங்களா? கிடையாது. அப்போ இதுக்கு முன்னாடி ஆட்சியில இருந்த போது ஊழல் பண்ணி பணம் கொடுத்தா வேலை வாங்கினாங்கல்ல, அந்த ஊழலுக்கு எதிராக ஏதாவது கேஸ் போட்டீங்களா? அதுவும் கிடையாது. அதுக்கப்புறம் நாம் தமிழர் பாஷையில சொல்ல போனோம்னா ஒரு தமிழருடைய படம், அதாவது முதல்வர் விஜயோட படம் கர்நாடகாவில் ஓட விடாம போஸ்டர் கிளிக்கிறான், பேனர் கிளிக்கிறான், அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு சீமான் ஏதாவது கண்டனம் ஏதாவது தெரிவிச்சாரா? அதுவும் கிடையாது. சரி, அதையும் விடுங்க. முதல்வர் விஜய் அவர்கள் கர்நாடகா வந்தா நாங்க முற்றுகையிடுவோம், போராட்டம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கன்னட அமைப்புல இருந்த வாட்டல் நாகராட்சி எச்சரிக்கை எடுத்திருந்தோம். அதுக்கு நீங்க ஏதாவது எதிர்ப்பு தெரிவிச்சீங்களா? கண்டனம் தெரிவிச்சீங்களா? எதுவுமே கிடையாது. இவங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க வந்தது, அதாவது நம்ம தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்தது சுத்தமா பிடிக்கல, அதாவது வயிற்றெரிச்சல். அடுத்து இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா காவிரி மேலாண்மை வாரியம் தண்ணி திறக்க சொல்லி 5 நாளைக்கு மேல ஆகுது, ஆனா காவிரி தண்ணியை திறந்து விடல கர்நாடகா. ஆனா இன்னைக்கு காவிரி தண்ணியை திறந்து விட்டாங்க. ஆனா டிஎம்கே அவசர பெட்டிஷன், அதாவது தண்ணியை திறந்து விடணும்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்ல பெட்டிஷன் ஃபைல் பண்றாங்க. என்னன்னா இந்த மாதிரி மேலாண்மை வாரியம் சொல்லியும் கர்நாடகா தண்ணியை திறந்து விடல அப்படின்னு சொல்லி ஒரு பெட்டிஷனை ஃபைல் பண்றாங்க, தண்ணியை திறந்து விட சொல்லி. இப்ப டிஎம்கே எப்படி கொண்டு போவாங்கன்னா நாங்க பெட்டிஷன் ஃபைல் பண்ணவங்களாம் தண்ணியை திறந்து விட்டாங்கன்னு அப்படி கொண்டு போலாம்னு நினைப்பாங்க. ஆனா கொண்டு போக முடியாது. ஏன்னா எது உண்மைன்னு மக்களுக்கு நல்லாவே தெரியும். தேங்க்யூ.